இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் இந்தியாவை பற்றி திமிர்த்தனமாக பேசி அணுகுண்டு வீசி விடுவோம் என்று மிரட்டல் விடுத்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இரண்டாவது முறையாக மீண்டும் அமெரிக்கா சென்றுள்ள பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய போது, இந்தியா ஒரு பென்ஸ் கார் என்றும் பாகிஸ்தான் ஒரு பழைய சரக்கு லாரி என்றும், லாரி மோதினால் பென்ஸ் காருக்குத்தான் பாதிப்பு என்றும் பேசியுள்ளார். அதன் பிறகு பாகிஸ்தான் தேவைப்பட்டால் இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூட தயங்காது என்றும் பேசியுள்ளார். அந்த ரவுடி தேசத்தின் ரவுடி தலைவன் அத்தோடு விட்டுவிடவில்லை. சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டினால் அதனை ஏவுகணை கொண்டு தாக்கி அழிப்போம் என்று பேசியுள்ளார். வரலாற்றின் உலகின் எந்த நாட்டு தலைவரும் அரசுமுறை பயணமாக வெளிநாடு சென்றபோது இப்படி ஒரு ரவுடித்தனமான பேச்சை வெளிப்படுத்தியதில்லை. அதுவும் மற்ற நாட்டின் மீது அணுகுண்டு வீசுவோம் என்றெல்லாம் பேசியதே கிடையாது. அது மட்டுமல்ல, ஒரு நாட்டின் இராணுவ தளபதி தங்கள் நாட்டை ஒரு ரவுடிகள் போல் சித்தரித்துக் கொண்டு எதிரியை துவம்சம் செய்து விடுவோம் என்றெல்லாம் கூறியதே கிடையாது. ஆனால் உலக அரங்கில் ஒரு ரவுடி தேசமாக விளங்கும் பாகிஸ்தான் தலைவர்கள் இப்படி பேசியுள்ளதற்கு இந்தியா தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் தீவிரவாதிகளும் இராணுவமும் கைகோர்த்து செயல்படும் ஒரு தேசம் என்றும், அந்நாடு இந்தியாவின் மீது அணுகுண்டு வீசுவோம் என்று வெளிப்படையாக மிரட்டியுள்ளதை வைத்தே அந்நாட்டின் நிலைப்பாடு என்ன என்பதை சர்வதேச நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதனிடையே அசீம் முனீர் இந்தியாவை பென்ஸ் கார் என்றும் பாகிஸ்தானை பழைய லாரி என்றும் குறிப்பிட்டுள்ளதை குறிப்பிட்டு, ஆமா எங்களுக்கு அது முன்னாடியே தெரியும் என்று குறிப்பிட்டு இணையவாசிகள் கிண்டல் செய்ய தொடங்கியுள்ளனர்.